வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கைத்தடியில் விகாரை வளாகத்திற்குள் புதிய கட்டிடம் ஒன்று திறப்பு, வெடித்தது போராட்டம். நாடு அணுரவுக்கு என கூறிய இளைஞர்கள் இன்று வீதிக்கு இறங்கியுள்ளனர், துமிந்த குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கு இடையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்து. இந்த ஆண்டு இதுவரை 27 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 22 பேர் பலி. K-8 வகை ஜெட் விமானங்களின் தரம் ஆய்வு, வெளிநாட்டிலிருந்து வரும் குழு. சருமத்தை வெண்மையாக பயன்படுத்தும் ஊசி மருந்துகள் பறிமுதல். இலங்கைக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள், முதலிடத்தில் இந்தியா. சிவனொலி பாதமலை யாத்திரைக்கு போதைப் பொருளுடன் சென்ற 14 பேர் கைது. பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை பகுதியில் இராணுவத்தின் முழு முயற்சியுடன் மற்றொரு சட்டவிரோத கட்டடம் ஒன்று இன்று காலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கைதடியில் காணி உரிமையாளர்கள், அரசியல் தரப்புகள், பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. திஸ்ஸ விகாரை பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சினை நிவர்த்தி செய்யப்படும் என்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அறிவித்திருந்த நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மற்றைய சட்டவிரோத கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள். இன்று இங்கே இராணுவத்தினருடைய வாகனங்கள் அதிக அளவிலே வந்து ஏற்றி இறக்குகின்ற பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே 2 நாட்களுக்கு முன்னர் கூட கொழும்பிலே இந்த காணி உரிமையாளர்களை அழைத்து அமைச்சர் சந்தித்து தாங்கள் இது உங்களுடைய காணிகள் என்று சொன்னால் நிச்சயமாக விடுவிப்போம் என்று சொல்லி ஒரு புறத்தில் கூறிக்கொண்டு மறுபுறத்திலே அதே அரச இயந்திரம், இராணுவ இயந்திரம் இந்த சட்டவிரோத விகாரைக்குள் அமைக்கப்பட்ட கட்டட திறப்பு விழாவுக்காக தங்களுடைய அரச வளங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பது என்பது அனுர அரசினுடைய இந்த இரட்டை முகத்தை தான் காட்டுகின்றது. அனுர ஒரு புறத்திலே தான் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன், மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே மேலும் மேலும் இந்த சட்டவிரோத பௌத்த விரிவாக்க நடவடிக்கைகளை அவருடைய தலைமையிலே, அவர் பாதுகாப்பு அமைச்சரும் அவர்தான், அவருடைய தலைமையிலே வந்து இந்த செயல்பாடுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த இனவாத அனுர அரசுக்கு அற்ப சலுகைகளுக்காக வடக்கு கிழக்கில் இருந்து ஆதரவு வழங்கிய தமிழ் புத்திஜீவிகள் நீங்களும் இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள். இதனுடைய விளைவுகள் எதிர்காலத்தில் எவ்வாறு வந்து முடியும் என்பது காலம்தான் சொல்ல வேண்டும். வரவு செலவு திட்டத்தால் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்று வாக்குறுதிகளாகவே இருக்கின்றன. வரவு செலவு திட்டத்திலும் அவை உள்வாங்கப்படவில்லை. மக்களின் எதிர்பார்ப்புகள் சிதறடிக்கப்பட்டுள்ளன. வாழ்க்கை செலவுக்கு அமைய 6 மாதங்களுக்கு ஒருமுறை அரசு உத்தியோகத்தர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்படும் என அன்று கூறினார். ஆனால் இன்று எம்மால் இவ்வளவுதான் வழங்க முடியும் என்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டனர். அன்று ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த வேலை திட்டத்தையே இன்று இவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். நாடு அணுரவுக்கு என கூறிய இளைஞர்கள் இன்று வீதிக்கு இறங்கியுள்ளனர். தொழில் கோரி பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர். பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவது எமக்கு சாதாரண விடயம் என்று கூறியவர்கள் இன்று அவர்களை பற்றி கவனத்தில் கொள்வதில்லை. பட்டதாரிகள் மாத்திரமின்றி வைத்தியர்கள், தாதியர்களும் ஆர்ப்பாட்டங்கள், வேலை நிறுத்தங்களை ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இனியும் ஏமாறாது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்குமாறு மக்களை கேட்டுக் கொள்கின்றோம் என்றார். ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்தை முன்னெடுப்பதற்கான பணிகள் ஆரம்பமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
1965 ஆண்டு ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையில் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு யுத்தம் காரணமாக இக்கப்பல் சேவை 1981 ஆண்டு நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2023 ஆண்டு மீண்டும் தமிழகத்தின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன் துறைமுகத்திற்கான கப்பல் போக்குவரத்து ஆரம்பமானது. இக்கப்பல் சேவையினை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணொளி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கப்பல் சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து கடந்த ஆண்டு ராமேஸ்வரம் கடற்பகுதியில் 4 இடங்களை தேர்வு செய்து தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் துறை சார்பாக நிபுணர்கள் குழு கடலடியில் மண்ணின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டது. இந்த நிலையில் அக்கினி தீர்த்த கடற்கரை அருகே 22.15 கோடி இலங்கை ரூபாய் மதிப்பில் 119 மீட்டர் நீளமும் 7.5 மீட்டர் அகலமும் 6 அடி உயரமும் உடைய பயணிகள் இறங்கும் தளம் அமைக்க தீர்மானிக்கப்பட்டது. இதன் முதற்கட்ட பணியாக நகர்வு மேடை அமைக்கும் பணி ராமேஸ்வரம் ஓலைகுடா கடற்பகுதியில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து கடற்கரையில் இருந்து கடலுக்குள் கொங்கிரீட் தூண்கள் அமைத்து கட்டுமான பணிகள் தொடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் மார்ச் 23ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 27 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த 27 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 22 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். வெலிகம, அகிங்கல்ல, தெவினுவர, கல்திச, தொடங்கொட, மன்னார், அம்பாந்தோட்டை, காலி, கொட்டாஞ்சேனை, மினுவாங்கொட, மித்தெனிய, ஜாயல, கம்பகா, வெளிவேரிய, மிதிகம, அம்பலாங்கொட, தெரிவுந்தர உள்ளிட்ட பல போலீஸ் பிரிவுகளில் இந்த 27 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அனைத்து K-8 ஜெட் விமானங்களிலும் நிலையான ஆய்வு நடத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாரிய புலவில் K-8 ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட K-8 ரக ஜெட் விமானங்கள் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்தார். தேவை ஏற்பட்டால் வெளிநாட்டு ஆய்வுக்குழுக்களை வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. விமான விபத்து குறித்து 7 பேர் கொண்ட குழு விசாரணை நடத்தி வருகிறது. வாரிய போல மேல் மினுவாங்கேட்டின் வெள்ளகெத்தர பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் இலங்கை விமானப்படையின் பயிற்சி விமானம் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை விபத்துக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புகவந்தலாவை செப்பல்டன் தோட்டக்கோவில் வருடாந்த தேர் திருவிழாவில் பறவை காவடி ஏற்றிய டிராக்டரின் ட்ரெய்லர் கவிழ்ந்ததில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக புகவந்தலாவை போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் நேற்று பகல் இடம்பெற்றுள்ளது. டிராக்டரின் ட்ரெய்லரில் இணைக்கப்பட்டிருந்த பறவை காவடி ஊர்முனைகளில் தொங்கிய நபருடன் சேர்ந்து வீதியை விட்டு விலகி தேயிலை தோட்டத்தில் கவிழ்ந்தது. பின்னர் தாங்கியில் தொங்கிக் கொண்டிருந்த நபரை மீண்டும் கோவிலுக்கு ஊர்வலம் அழைத்து சென்றனர். டிராக்டர் ட்ரெய்லர் சமநிலையை இழந்து டிராக்டர் வீதியை விட்டு விலகி சென்றதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக பொகவந்தலாவை போலீசார் தெரிவித்துள்ளனர். சருமத்தை வெண்மையாக்குவதாக கூறப்படும் தரமற்ற ஊசி மருந்துகளுக்காக பயன்படுத்தப்படும் பல்வகையான மூலப்பொருட்களை கைப்பற்றியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் கொழும்பு புறக்கோட்டை 2ஆம் குறுக்கு தெரு பகுதியில் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையின் போது சில வர்த்தக நிலையங்களிலிருந்து இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சோதனை நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இதற்கு சுகாதார அமைச்சு ஆதரவு வழங்கியுள்ளது. மேலும் சருமத்தை வெண்மையாக்குவதற்காக பயன்படுத்தப்படும் ஆபத்தான பல அழகு சாதன பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இம்மாதத்தின் முதல் 20 நாட்களில் மாத்திரம் 1,48,983 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர்.
குறித்த விடயம் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வருடத்தில் 6,41,961 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் மட்டும் இந்தியாவில் இருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். மேலும் ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு போதைப் பொருட்களை எடுத்து சென்ற சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹட்டன் பிரதேச போலீஸ் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகர தெரிவித்தார். சந்தேக நபர்கள் ஹஷிஷ், கஞ்சா கலந்த கஞ்சா மாத்திரைகள் மற்றும் புகையிலை கலந்த மாவா ஆகியவற்றை வைத்திருந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் சந்தேக நபர்கள் 25 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் அவர்களை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது குறித்து நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் அதிகமான ஒளி சாதனங்கள் பொருத்தப்பட்டு சிவனொளி பாதமலை யாத்திரிகர்களை ஏற்றிச் சென்ற பல தனியார் பஸ்களையும் போலீசார் சோதனையிட்டனர். மேலும் இந்த பஸ்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக சாதனங்களை அகற்றி அப்புறப்படுத்துமாறு பஸ் ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் பருத்துறை பிரதேச சபைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்தை ஆதரிக்குமாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முள்ளியான் 12ஆம் வட்டார வேட்பாளர் மரியாம்பிள்ளை வசந்தகுமார் தெரிவித்தார். இன்று தனது இல்லத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் கரு தெரிவித்த அவர், நமது கிராமம் பருத்துறை பிரதேச சபை என்பது ஒரு நீண்ட ஒரு பிரதேசமாகும். ஆகவே அந்த வகையிலே இதற்கு முன்னிருந்த பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள் பலமுறை முயற்சித்தும் சில செயற்படுத்த முடியாத வேலைகள் நிறைய இருக்கின்றன. ஆகவே அதுக்குரிய நிதி வளங்களும் அவர்களுக்கு கிடைக்கவில்லையோ தெரியாது. இந்த முறை நானும் தம்பி கலைச்செல்வன் அவர்களும் நமது இந்த தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடுகின்றோம். ஆகவே மக்களாகிய நீங்கள் ஜனநாயகம் நிறைந்த இந்த நாட்டில் எங்களை சங்கு சின்னத்தில் போட்டியிடும் எங்களை நீங்கள் ஆதரிப்பீர்களாயிருந்தால் நாம் எமது வட்டாரத்தையும் நமது கிராமங்களையும் 100%, அதாவது பிரதேச சபையின் கட்டுப்பாட்டுக்கு அமைவாக எங்களுக்கு வழங்கப்படும் அதிகாரங்களை வைத்து 100% நமது கிராமத்தை வளம்படுத்துவோம். ஆகவே உங்களது எண்ணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சங்க சின்னத்தையும் நீங்கள் நேரிக்கொள்ளுங்கள். உங்களை வீடு தேடி நாங்கள் வருகின்றோம். எங்களை ஆதரியுங்கள். மன்னார் பள்ளமடு பெரியமடு பிரதான வீதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்த சம்பவம் தொடர்பில் டிப்பர் வாகனத்தை செலுத்தி சென்ற சாரதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று சனிக்கிழமை அதிகாலை பெரியமடு பிரதான வீதியூடாக பயணித்த டிப்பர் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த டிப்பர் வாகனத்தில் 4 நபர்கள் பயணித்துள்ளனர். இதன்போது பெரியமடு பகுதியை சேர்ந்த கே சத்திய பிரபாகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு சாரதி உள்ளடங்கலாக 3 காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த டிப்பர் வாகனத்தின் சாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த சாரதி மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் காயமடைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 2 சகோதரர்களில் ஒருவர் வீடு திரும்பியுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உளவனூர் மற்றும் கல்லாறு பகுதிகளில் அனுமதியின்றி மணல் விற்பனை நிலையம் அமைத்து வியாபாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் கல்லாறு பகுதியில் பொது இடத்தில் மணல் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் இருந்த மணலும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது 28 கியூப் மணல் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் அதே பகுதியில் இருந்து அனுமதி பத்திரமின்றி மணலை ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் ஒன்றும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அதன் சாரதியும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு போலீஸ் பிணையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தடய பொருட்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுரம் போலீசார் தெரிவிக்கின்றனர். துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்த 2 போலீசார் கைது செய்துள்ளனர்.
சட்டவிரோதமாக நாட்டிற்கு சிகரெட்டுகளை கொண்டு வந்த 2 நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை கடுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் போலீஸ் போதைப்பொருள் பணியகத்தின் விமான நிலைய பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் குருநாகலை சேர்ந்த 41 வயதுடைய சந்தேக நபரிடமிருந்து 10,000 சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றொரு பெண் சந்தேக நபரிடமிருந்து 23,600 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.